அனைவருக்கும் மீனஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வாழைக்காய் வச்சு நம்ம ஒரு சிப்ஸு தான் பண்ண போகிறோம். நேந்திர வாழைக்காய் சிப்ஸு சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி இந்த வாழைக்காயிலையும் நம்ம சிப்ஸு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போக வர பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிட கொடுக்கலாம். இல்லை சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், மோர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா வெறுவையில் கூட ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். இப்போ இது வந்து நல்லா தோல் சீவிட்டு, இது பாருங்கள், 5 வாழைக்காயே 20 ரூபா தான் எங்கள் ஊரில். நான் ஊருக்கு போயிருந்தேன்ல, இப்போ வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள். ஒரு வாழைக்காய் 4 ரூபா தான் விழுது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்காய், இந்த வாழைக்காயே 10 ரூபா சொல்லுவாங்க. இப்போ வாங்கிட்டு வந்து ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. அப்படி தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு பழுக்காது, ரொம்ப நல்லாவும் இருக்கும். கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த கார்னரில் உள்ள தோலை நம்ம சீச்சு எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி எண்ணெயில் வறுக்கலாம். எப்போவுமே இந்த வாழைக்காயில் இருக்க இந்த கார்னர் பகுதியை முதல்ல சீச்சு எடுத்துட்டோம்னா அப்புறம் நமக்கு சமமாக ஈவனாக நமக்கு சீக்கி வரும். 4-5 கார்னர் இருக்கும் பாருங்களேன். இந்த கார்னர்லாம் ஃபஸ்ட்டு நம்ம சீச்சு எடுத்துட்டோம்னா அப்புறம் சமமாக வந்துடும். அப்புறம் பக்கத்தில் நம்ம சீச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீச்சு எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கார்னரை அப்படியே எடுக்கணும். அப்படி எடுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம பக்கத்தில் சீக்கி வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 4 வாழைக்காய் அந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து திரும்பினா இதில் வந்து சரியாக வரமாட்டேங்குது, வெட்டிட்டு வருது. அதனால் நம்ம இப்போ அருகாமனையிலே நறுக்கிக்கலாம். சுத்தமாக ரவுண்டாக ரொம்பவும் தின்னாக இருக்குது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு வறுக்கும்போது நல்லாயிருக்கும். இந்த இதுலேயும் கொஞ்சம் சீவி பார்த்தேன். அதாவது பஜ்ஜிக்கு தான் நல்லா வரும் போல் இருக்குது. அந்த சிப்ஸுக்கு சரியாக வரல. இந்த ஒரு வாழைக்காய் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது 3ஐயும் நான் வந்து அருகாமனையில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வாழைக்காய் வந்து இந்த அளவில் நறுக்கியாச்சு. அருகாமனையில் நறுக்கும்போது நமக்கு கரெக்டாக ஈவனாக நறுக்க வருது. சில இது வந்து நறுக்க வராது. அதனால் நம்ம அருகாமனையில் ஒரே மாதிரி நறுக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன். 4 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஒரு வாழைக்காய் எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். ஆனால் நறுக்கினதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் வந்து நம்ம தண்ணியில் போட வேண்டியதில்லை. போட்டோம்னா நம்ம அப்புறம் தொடச்சிட்டு தான், நல்லா ஈரம் போக தொடச்சிட்டு தான் வறுக்கணும். அது ரெண்டாவது தண்ணியில் போடும்போதே ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி வரும். இதுன்னா இப்போ நம்ம வறுக்கிற வாழைக்காய்க்கு நம்ம தண்ணியில் போட வேண்டியதில்லை. ஒரு சின்ன பீஸ் முதல்ல போட்டு பார்த்துருவோம், எண்ணெய் காஞ்சிடுச்சான்ட்டு. இப்போ நம்மளோட எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு. முதல்ல காயும் போது நல்லா தீ தூண்டி வச்சுக்கோங்க. அப்புறம் வறுக்கும்போது தீயை வந்து சிம்மில் மாற்றிடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வேகும். இப்போ நம்ம போட்டுக்கலாம். இந்த சின்ன பீஸெல்லாம் இப்போ போட்டுறாதீங்க. ஒரே மாதிரி பெருசாக இருக்கிறதெல்லாம் முதல்ல போட்டுட்டு அப்புறம் சின்னதெல்லாம் கடைசியாக போட்டுக்கலாம். ஏன்னா வந்து சின்னது போட்டோம்னா பெருசு வேகிறதுக்கு லேட் ஆகும், சின்ன சீக்கிரம் கருகி போயிடும். அதனால் நம்ம ஒரே மாதிரி பார்த்து முதல்ல பெருசெல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம உப்பு காரம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட வாழைக்காய் வந்து நல்லா சூப்பராக வெந்துக்கிட்டு இருக்குது. இப்படி ஒரே மாதிரி நிறுத்திட்டு பாருங்கள். நல்லா கொஞ்சம் சிவந்த நிறம் வந்தால் தான் நமக்கு ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கிட்டா கூட நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ எண்ணெய் சலசலப்பு அடங்கினோன்னா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டது வந்து ரொம்ப சிவந்துருச்சு பாருங்கள். அதனால தான் முதல்ல பெரிய பீஸ் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துட்டு கடைசியாக பொடி பொடியாக இருக்கிறதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ நம்மளோட வாழைக்காய் நல்லா சிவந்த நிறமாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு உப்பு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். உப்பு காரம் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். நம்ம அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட அடுத்த பேட்ச் வாழைக்காயும் நல்லா வெந்துச்சு பாருங்கள். எண்ணெயோட ஓசையெல்லாம் ரொம்ப அடங்கிடுச்சு, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம வறுத்தள்ளிக்கலாம். இப்போ நம்மளோட முழுசாக போட்ட வாழைக்காயெல்லாம் நல்லா ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம போட்டு இப்போ முதல்ல வறுத்தள்ளியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கட்டாய் சின்னதாக இருந்துச்சுல்ல, அதெல்லாம் கடைசியாக போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம அதோடு சேர்த்தோம்னா இது சீக்கிரமே கருகிடும். அது வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும். நீங்கள் மார்க்கெட்டுக்கோ சந்தைக்கோ போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீப்பு வாழைக்காய் வாங்கி நிறுத்தி வந்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு சைட் டிஷ் பிரச்சனை இருக்காது. சாம்பார் சாதம், ரசம் சாதம் சும்மாவே கூட சாப்பிட்லாம். இதை எடுத்துகிட்டு நம்ம உப்பு காரம் சேர்த்துக்கலாம். அதோட நல்லா வாழைக்காயும் வறுத்தள்ளி வச்சு இப்போ இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம்.
ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள். உங்களுக்கு மிளகாத்தூள் வேண்டாம்னா நீங்கள் மிளகு ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கையில் கலந்து விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா கரைஞ்சிடும். சாப்பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வாழைக்காய் வந்து தண்ணியிலே போட வேண்டியதில்லை. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு. வெள்ளையாக இருந்தால் கூட நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும். பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் செஞ்சது இந்த டப்பாவுக்கு ஒரு டப்பா வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா வேணுங்கிறப்ப எடுத்து சாதத்துக்கு தொட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான வாழைக்காய் வறுவல். இது வந்து அந்த உடஞ்சது, இதை வந்து அதோட போடாதீங்க. இது வந்து தனியாகவே நம்ம கடைசியாக வறுத்தளிக்கணும். ஏன்னா சின்ன பெருசாக இருக்கு இல்லையா, அதனால் அது வந்து கடைசியாக வறுத்தளிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.